Hi students, இந்த வீடியோவில் நம்ம class 9 chapter 8 scienceல combining capacity of an atom அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா வேலன்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டமுடைய வேலன்சினா என்ன, அது எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேலன்சியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேலன்சின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் அந்த சேம் ஆட்டம் கூடயோ இல்லை டிஃப்ரெண்ட் ஆட்டம் கூடயோ கம்பைன்ட் ஆகி மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு ஆட்டம் அதே ஆட்டம் கூடயோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கூடயோ கம்பைன்ட் ஆகி மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை இதில் ஃபார்ம் பண்ணலாம், எத்தனை ஆட்டம் கூட அது கம்பைன்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட்ரஜன் கூட இல்லை குளோரின் கூட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் with which one atom of an element can combine to form compound is called combining capacity. ஸோ ஒரு ஆட்டம் வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கூடயோ இல்லை எத்தனை குளோரின் ஆட்டம் கூடயோ கம்பைன் பண்ணி மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது, அதுதான் கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இது ஹைட்ரஜன் குளோரின் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜனோட வேலன்சி 1, ஹைட்ரஜனுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி 1 அண்ட் குளோரினுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி 1. அதனால தான் வந்து இதை ஹைட்ரஜன் கூடயும் குளோரின் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா H2O, இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன்ட் ஆகி வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனோட கம்பைனிங் கெப்பாசிட்டி 2, ஆக்சிஜனோட வேலன்சி 2. அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா NH3. ஸோ நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா 3 ஹைட்ரஜன் கூட கம்பைன்ட் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆகுது. அப்போ நைட்ரஜனோட கம்பைனிங் கெப்பாசிட்டி தட் மீன்ஸ் வேலன்சி 3. அதே மாதிரி மெக்னீஷியம் MgCl2, மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா 2 குளோரின் ஆட்டம் கூட கம்பைன் ஆகி மெக்னீஷியம் குளோரைடுன்ற மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியமோட கம்பைனிங் கெப்பாசிட்டி 2. ஸோ இது ஏன் வந்து ஹைட்ரஜன் கூடயும் குளோரின் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா அகைன் அதோட வேலன்சி வந்து 1. ஓகேங்களா, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆகியிருக்கு இல்லைங்களா, அதில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 8 எலக்ட்ரானும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆக்டெட். ஆக்டுனா 8ன்னு சொல்லுவாங்க, ஆக்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆக்டெட்னா 8. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரானும் இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டெட். இன்கேஸ் ஆஃப் ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா, இன்கேஸ் ஆஃப் ஹீலியமில் 8 இருக்காது, ஏன்னா ஹீலியமில் அட்டாமிக் நம்பரே 2 தான். அப்போ கே ஷெல்லில் 2 தான் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கும். எது, ஹீலியமில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 2. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இது பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம். இது வந்து கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், இதில் 2மே ஃபில் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியான் பாருங்கள், இதில் எல் ஷெல்லில் 8 ஃபில் பண்ணலாம், 8மே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். இது இல்லாமல் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் வேக்கண்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி, வேலன்ஸியை டிஃபைன் பண்ணுது. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 தான் ஃபில் ஆகலாம். ஸோ இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. இதை தவிர மீதி எல்லா எலிமெண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஸோ இது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைனிங் கெப்பாசிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு பேர் வேலன்ஸ் ஷெல்லு, அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே ஹீலியம், ஆர்கான், நியான் அதெல்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸோ அதில் வந்து நம்ம எலக்ட்ரானை வந்து கொடுக்கவோ இல்லை எடுக்கவோ முடியாது. மற்ற எலமெண்ட்ஸ் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹீலியம், நியான், ஆர்கான், இதை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ முடியும். ஸோ ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வரணும் அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கும், இன்னும் ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கேப்பில் we can able to fill 1 எலக்ட்ரான். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே ஆட் பண்ணால் தான் இட் பிகம் ஸ்டேபிள்.
ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பைனிங் கெப்பாசிட்டின்றது எதை பொறுத்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா, எய்தர் எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணியோ இல்லை எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியோ. ஓகேங்களா. இட் டென்ஸ் டு லாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் இட் டென்ஸ் டு கெயின் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் எலக்ட்ரான்ஸ் டு கம்ப்ளீட் த ஆக்டெட். ஒன்று எலக்ட்ரானை கெயின் பண்ணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஒன் எலக்ட்ரான் டு அட்டைன் த ஆக்டெட். ஓகேங்களா. ஸோ ஒன்று எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் இல்லை எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்போ ரிமூவ் பண்ணுறது, எப்போ ஆட் பண்ணுறது அப்படின்னா அது டிபெண்டிங் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போது நான் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ ஒன்றுன்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி 1. ஓகேங்களா. வேலன்சி ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இங்கே லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. கே ஷெல்லில் 2 இருக்குது, கே ஷெல்லில் 2 இருக்குது, எல் ஷெல்லில் 1 இருக்குது. இப்போ எல் ஷெல்லில் 8 வேக்கண்ட் இருக்குது. சாரி, எல் ஷெல்லில் 8 ஃபில் பண்ணலாம், 7 வேக்கண்ட் இருக்குது. 2 4 5 6 7 வேக்கண்ட் இருக்குது, 1 தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து நம்ம 8 ஃபில் பண்ணலாம், அது கஷ்டம். ஆனால் 1 ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அப்போ இதில் வேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1. இப்போ இந்த 1 நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்துடும். அதாவது ஒரு ஆட்டமை நம்ம மாலிகுலாக மாற்றணும் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக கொண்டு வரணும். அதுக்கு ரிமூவ் பண்ணுமா ஆட் பண்ணுமா, ஸோ எது கம்மியான கவுண்ட், அதுதான் விஷயம். இப்போ இங்கே 2 எல் ஷெல் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 இருக்குது. ஸோ இந்த 6 வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறது ஈஸி கிடையாது, 2 ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. அப்போது இதோட வேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த இடத்துல இந்த 2 நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே வந்து 3 இருக்குது, வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் தான் பண்ணணும். ஏன்னா 5 ஆட் பண்ணுறத விட 3 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோட வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா 3. பட் இங்கே பாருங்கள், கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேக்கண்ட்டும் 4 தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 4 எலக்ட்ரானை ஆடு பண்ணலாம் இல்லை ரிமூவ் பண்ணலாம். அப்போ இதோட வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா. இது நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த கார்பனை பற்றி தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் படிப்போம், 10th ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஜஸ்ட் இது வேலன்சி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் எல் ஷெல்லில் 5 இருக்குது. ஸோ வேக்கண்ட் வந்து எல் ஷெல்லில் 3, வேலன்ஸ் ஷெல்லில் 3 வேக்கண்ட் இருக்குது. இப்போ இந்த 5 ரிமூவ் பண்ணுறதை விட 3 ஆட் பண்ணுறது தான் ஈஸி. ஓகேங்களா. அப்போ இதோட வேலன்சி, அதாவது நைட்ரஜனோட வேலன்சி வந்து 3. இங்கே +2 போட்டால் 8 வந்துடும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், வேலன்சி வந்து 2 ஆட் பண்ணணும். இங்கே வேலன்சி வந்து 1 ஆட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நோபல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அட்டைன் ஆகிருந்ததுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து நோபல் எலமெண்ட். இந்த இடத்துல அகைன் வந்து 1 ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. 7 ஆட் பண்ணுறதோட 1 ரிமூவ் பண்ணுறது ஈஸி. இதோட வேலன்சி வந்து 1. இதோட வேலன்சி வந்து 2, ஏன்னா 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட வேலன்சி வந்து 3 ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட வேலன்சி வந்து 4, ஏன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் 4 தான். அப்போ இதோட வேலன்சி வந்து 4. பட் இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, 5 ரிமூவ் பண்ணணும். பட் ஆட் பண்ணோன்னா 3 தான் ஆட் பண்ணணும். அப்போ இதோட வேலன்சி வந்து 3. இது வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா. இங்கே வந்து இதோட வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4, ஏதோ மிஸ்டேக் இருக்குது இந்த இடத்துல. 2 8 இது 6பா. அப்போ இதோட வேலன்சி 2 + 8 + 6. அப்போது இங்கே இன்னும் 2 தான் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ இதோட வேலன்சி வந்து 2. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நம்ம வேலன்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹைட்ரஜன் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 இருக்கும். அப்போ நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். இதோட வேலன்சி வந்து 1. ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் 1 தான் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஷெல், இதில் ஆட் பண்ணவும் முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ 0. இங்கே 1 இருக்குது. அப்போ இதை ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ இது வந்து 1. 2 இதை ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. 1 3 இதை ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி. வேலன்சி 3. 4ன்றது நம்ம ஆடும் பண்ணலாம் ரிமூவும் பண்ணலாம். அப்போ 4 தான்.
அடுத்தது 5ல் நீங்கள் 3 ஆட் பண்ணுறது தான் ஈஸி, 5 ரிமூவ் பண்ணுறத விட. அப்போ இது 3, இது வந்து ஸோ இந்த இடத்துல 2 ஆட் பண்ணுறது தான் ஈஸி. இது 2, இது 1, அகைன் இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ 0 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல 5 கூட 3 ஆட் பண்ணுறது தான் ஈஸி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை ஃபில்டு ஷெல்லாக மாற்றுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி மாற்றுறோம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆர் வேலன்சி. இது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஆட் பண்ணுறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அது எது வந்து மினிமம் நம்பரோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஒரு சில இதில் வந்து ஆல்ரெடி 8 எலக்ட்ரானோ இல்லை 2 எலக்ட்ரானோ ஃபில் ஆகிருக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து நோபல் எலமெண்ட்ஸ். அதில் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. ஸோ அதனால் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எது கூட ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான இது, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.